மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். மே 1 ஒட்டி மார்க்கெட் நாளை விடுமுறை. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தோட வந்து கடைசி நாள். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து மார்க்கெட்டோட அந்த புல்லிஷ்னஸ் வந்து ரொம்ப ஹெவியாகவே இருந்தது நேற்று. குறிப்பாக பேங்க் நிஃப்டியில் ஹெவி புல்லிஷாக இருந்தது. ஸோ மிகப்பெரிய அளவில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவாகவே போயிட்டு இருந்தது. மோர் தேன் 1%, கிட்டத்தட்ட 2%க்கு மேலே அது வந்து பாசிட்டிவாக இருந்தது. நிஃப்டி அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, பட் நிஃப்டியும் மெதுவாக தான் பாசிட்டிவ் ஆகும். நான் சொன்ன மாதிரி நிஃப்டி வந்து 23,000 போயிடும். ஸோ 24,000 வந்து இந்த ஏரியனில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் 23,000 வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பை அண்ட் டிப்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியில் நிஃப்டி வந்து பிரமாதமாக வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு நான் சொன்ன மாதிரி. ஸோ நிஃப்டி கீழே வரும்போதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி நான் முன்னாடியே பல முறை சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு நல்ல பலன் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ தாராளமாக வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸும் சைக்காலஜியும் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபண்டமெண்டலும் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இது எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால ஸோ மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பூம் ஆகிட்டே இருக்குது. ஸோ மக்களுக்கு ஒரு பொலிட்டிக்கலாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு வியூவில் தான் வந்து எலெக்ஷன் டைம் வந்து அதுக்கான ட்ரேடிங், இன்வெஸ்டிங் எல்லாமே நடக்கும். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து இது இன்னும் ஃபர்தராக கண்டினியூ ஆகுமா, என்ன நடக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தெரியும். டெக்னிக்கல் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்னது தான் 20,000ங்கிறது ஃபைனல் ஸ்டாப் லாஸு. 20,000 வரைக்கும் அது வரைக்கும் நிஃப்டி வந்து யாராலும் அசைக்க முடியாது. பை அண்ட் டிப்ஸில் தான் அது இருக்கும். 25 தாண்டி போகலாம். ஸோ இன்வெஸ்டாரை பொறுத்த வரைக்கும் இப்போ பேனிக் ஒன்றும் கிடையாது. இந்தியா விக்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து லோவில் இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ வித் லோ ரிஸ்கில் பார்க்க முடியும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ட்ரேடர்ஸ்க்கும் கூட பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ்னாவே ஒரு ரிஸ்கான ஒரு பிஸ்னஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. ஸோ என்னென்னா என்ன சொல்கிறோமோ கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா ஒரு பேனிக் ஆகுறது, சின்ன சின்ன ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டு வர்றது, லாஸ் ஆனால் ஹோல்டு பண்ணுறது, ஓவராக ட்ரேட் எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் ட்ரேடர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலே ட்ரேடர்ஸும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது.